திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. மழைக்காலம் நம் உடலுக்கும் மனதுக்கும் இதமாக இருந்தாலும் அது பல பிரச்சனைகளையும் கொண்டு வரும். குறிப்பாக இந்த சீசனில் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகமாக உள்ளது. அது மட்டுமின்றி வீட்டின் சுவர்கள் ஈரப்பதமாக இருப்பதால் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்கள் அதில் வளரும். இதனால் உடல்நலம் தொடர்பான பல பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு நபர் தொடர்ந்து ஈரப்பதமாக இருக்கும் வீட்டில் இருந்தால் அந்த நபருக்கு சுவாசம் தொடர்பான நோய் தொற்றுகள் தவிர பல உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படும். நீங்கள் மழைக்காலத்தில் துணியை துவைத்தால் அது நன்கு காய்ந்த பிறகே பீரோவில் வைக்க வேண்டும். மேலும் இந்த சீசனில் சூரிய ஒளி அவ்வளவாக இருக்காது. இதனால் ஆடைகள் ஈரமாகவே இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் ஹேர் ட்ரையரை நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டுமின்றி படுக்கை அறையின் ஃபேனின் கீழ் துணிகளை காய வைப்பதை முற்றிலும் தவிர்க்கவும். ஏனெனில் ஈரமான ஆடையில் இருந்து வரும் வாசனை படுக்கையறை முழுவதும் பரவி பல நாட்கள் அங்கேயே நீடித்திருக்கும். மழைக்காலத்தில் வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்கள் மூடியிருந்தால் வீட்டில் ஈரப்பதம் தங்கும். அது மட்டுமின்றி வீட்டில் துர்நாற்றமும் அடிக்கும். எனவே அறையின் ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வையுங்கள். இதனால் வீட்டில் ஈரப்பதம் நீங்கும், துர்நாற்றமும் குறையும். அதேபோல உங்களது வீட்டில் ஏசி இருந்தால் வீட்டில் அடிக்கும் துர்நாற்றத்தையும் ஈரப்பதத்தையும் சுலபமாக அகற்றலாம். எப்படியெனில் ஏர் கண்டிஷனர் வெப்ப காற்றை அகற்றி குளிர்ந்த காற்றை கொண்டு வருவதன் மூலம் இயற்கையாகவே அறையில் ஈரப்பதத்தை குறைக்கும். கல்உப்பு ஒரு இயற்கை ஈரப்பத மூட்டியாக செயல்படுகிறது. இதற்கு ஒரு பாத்திரத்தில் கல்உப்பு நிரப்பி அதை அறையின் வெவ்வேறு மூலைகளில் வைத்தால் துர்நாற்றம் பிரச்சனையும் குறைக்கும். மழைக்காலத்தில் வீட்டில் ஈரப்பதத்தால் துர்நாற்றம் வீசினால் நீங்கள் கற்பூரத்தை பயன்படுத்தலாம். இதற்கு ஒரு காட்டன் துணியில் கற்பூரத்தை கட்டி அதன் அறையின் வெவ்வேறு மூலைகளில் வைக்க வேண்டும். இது தவிர அறையில் கற்பூரத்தை எரிய வைக்கலாம். கற்பூரத்தின் வாசனை ஈரப்பதத்தால் ஏற்பட்ட துர்நாற்றத்தை குறைக்கும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.